சரி, ஓகே. திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்ப அதிமுகவை நாங்க பலவீனப்படுத்த தேவையில்லை, ஏற்கனவே பலவீனமா தான் இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு சஃபி சுலைமான். உங்க பதில் என்ன? திமுக என்னவோ தொடர்ந்து 3-4-5 முறை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெற்றதை போலவும் அதிமுக தொடர்ந்து தோல்வி தழுவி விட்டது போலவும் திமுக துள்ளி குதிச்சு ஆடுறாங்க. ஒண்ணு இல்ல, 3 ஆண்டுகள் ஆச்சு திமுக ஆட்சி வந்து என்ன பெரிய வெற்றி பெற்றாங்க? 3% வாக்குல வெற்றி பெற்ற திமுக இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இதே திமுக செம்மொழி மாநாடு நடத்தி கோவையில மொத்த குடும்பத்தையும் மேல ஏற்றி என்னாச்சுன்னு பாருங்க. இதே மாதிரி அன்னைக்கு வந்து திரு கருணாநிதிக்கு வாரிசாக ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும், அதுக்காக செம்மொழி மாநாடு. இப்ப அதே மாதிரிதான் இது அடுத்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கி அடுத்த கட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாநாடு. இதை தாண்டி திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன பட்டியலிட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு வெற்றியை பெற்றதன் காரணமாகவே மக்கள் அங்கீகாரம் அல்ல. உண்மை சொன்னா இந்த தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல். பிரதமர் யார் என்று வருகிற போது மோடி வேண்டாம் என்ற ஒரு நிலை, மோடி வேண்டும் என்ற ஒரு அணி, இந்த இரண்டுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு அதிமுக பட்ட சிரமம் இந்த வெற்றியாய் பிறந்த ஒழிய திமுகவுக்கு மக்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்து ஏன் திமுகவிற்கு எதிரான பிரச்சாரங்கள் மட்டுமே தேர்தல் களத்துல முன்வைக்கப்பட்டது? மேடம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் வாழ்நாள் எதிரி அதிமுகவுக்கு. ஒருபோதும் திமுகவை அதிமுக ஆதரிக்காது, கூட்டணி அமைக்காது. இப்ப நீங்க பாஜகவுக்கு கள்ள கூட்டணி சொல்றாரு திமுக நண்பர். நான் கேட்கிறேன், பாஜகவோடு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத கட்சி எதுங்க? காங்கிரஸ் கட்சியை தவிர அனைத்து கட்சியுமே கூட்டு வச்சிருக்குது. காங்கிரஸ் கூட ஒரு முறை அத்வானி இருக்கிற போது மறைமுக கூட்டணி வச்சு மத்தியில் ஆட்சி பண்டாரங்கள் பரதேசிகள் என்று பாஜக விமர்சனம் செய்த திமுக கூட்டு வச்சு ஆட்சியில் இடம்பெறலையா? மத்திய அமைச்சரவை சுமிக்கலையா? ஒரு முறை கூட மத்தியில அமைச்சரவையில அதிமுக இடம்பெறவே இல்லைங்க. ஆனால் மொத்த அமைச்சரவையும் இடம்பெற்றுக் கொண்டு பதவி சுயத்தை அனுமதித்த திமுக ஏதோ பாஜகவோடு சேர்ந்து மிகப்பெரிய தவறு மாதிரி பேசிட்டே வர்றது ஆச்சரியமா இருக்குங்க. இப்ப கள்ள கூட்டணி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதை திமுக முதல்ல தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகையும் இல்லைன்னு எல்லாரும் பேசினாங்க. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, கோவை ராமநாதன் திமுக பொதுக்குள்ள இந்த வார்த்தை பேசிய போது திரு கருணாநிதி அவர்களை அவருடைய சட்டமோடு அமர வச்சார். அமர வச்சு பாஜகவோடு ஏன் கூட்டு வச்சு தெரியுமா? எனக்கு ஜெயலலிதா என்ன முடிவெடுத்தாங்களோ அதுக்கு எதிரான முடிவெடுப்பதான் எங்களுடைய நோக்கம் என்ன அறிவிச்சாங்க. அப்போ அதிமுகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டு வச்சது ஒழிய நீங்க சொல்ற மாதிரி கள்ள கூட்டணி மெல்ல கூட்டணி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதிமுக தன் கொள்கையில் இருந்து பின்வாங்காமல் உண்மையாக மக்களுக்காக உழைப்பது சமூக நீதி கட்சி. இப்ப முதலமைச்சரோ தலைவரோ அதிமுக யார் வேண்டுமானாலும் வர முடியும், திமுக இவர் தான் என்று முன்கூட்டியே சொல்ல முடியுங்க. அப்ப எது ஜனநாயகம் உள்ள கட்சி, எது சமூக நீதி மதிக்கிற கட்சி? இதுதான் அதிமுக சிறப்பு. ஏன்னா இதையெல்லாம் சிதைக்கிற மாதிரி திமுக பேசி மக்களை ஏமாற்றி கடந்த தேர்தலில் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி சொல்லி ஓட்டளிச்சு மக்களை வெற்றி பெற்றாங்க. இன்னும் சொல்ல போறேன், 26 நீங்க சொல்றபடி பார்த்தா மேற்கு மண்டலம் என்பது அதிமுகவோட கோட்டையாக இருந்தது அப்படின்னு அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் உட்பட பலர் சொன்னாங்க. அப்போ அது வந்து களத்துல வந்து எதிரொலிக்கல அப்படின்னு பார்க்கணுமா? இந்த வெற்றி திமுகவுடைய வெற்றி அதற்கு முரணாக அமைந்தது அப்படின்னு பார்க்கணுமா? மேடம், 1996 ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் அதிமுக தோல்வி அடைந்தது. கொங்கு மண்டலம் தோல்வி. அப்ப எந்த நீதானி பொருந்துமா? அடுத்து வந்த தேர்தல அதிமுக என்ன செஞ்சீங்க? மாபெரும் வெற்றி. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க 96 எடுத்து 2001 பாருங்க, 2006 வரிசையா பாருங்க. இப்ப 2019 மிகப்பெரிய கொங்கு மண்டலத்தை வெற்றி பெற்றீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே, ஈரோடு எல்லாமே. அப்ப 2021 கொங்கு மண்டலத்தை ஏன் தோத்தீங்க? அதாவது ஒவ்வொரு சூழ்நிலை தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் உண்மை. அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து திமுக இனி அவ்வளவுதான், அதிமுக முடிஞ்சது 200 வெல்வோம் வந்து மோடி சொன்னார் இல்லைங்களா? இப்போ 400 தொகுதியில் வெல்வோம் என்று சொல்லி கடைசியில 240 சூழ்நிலையா அந்த நிலைதான் வருங்க. அதே மாதிரி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் கூட பாருங்க, கிட்டத்தட்ட 60 தொகுதியில் திமுக 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கே வந்ததுங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் மக்களை ஏமாற்றி வெற்றி பெறுகிற திமுக அதிமுகவை அழித்துவிடலாம் என்று கனவு கண்டது. அந்த கனவை நனவாக்க முடியாமல் இன்னைக்கு திமுகவை தவிக்க வைப்பவர் எடப்பாடியார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை மிக எளிதாக அழிக்கிற முயற்சிகளை திமுக முனைந்து செயல்பட்டதுங்க. ஆனா எந்த முயற்சியும் நடைபெறவில்லை என்கிற கோபத்துல இன்றைக்கு வந்து பல இன்னொரு கட்சி வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றது சொல்றதே வந்து ஒரு சரியானதா இருக்கா? அப்போ கட்சி வந்து பலவீனமா இருக்கு அப்படின்றத சொல்ல வரீங்களா? ஒண்ணு இல்ல, திரு வைகோ திமுக வெளியேற்றப்பட்டார். பெருந்துறை இடைத்தேர்தல் வந்தது. திமுக என்னாச்சுங்க? 3ஆம் இடத்துக்கு போச்சு.
ஒரு கருணாநிதியுடைய தலைமையில் கீழ் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு தேர்தல் பணிக்குழு செயலர் வைகோ 2ஆம் இடத்துக்கு வந்தார். அவர் திமுக அழிஞ்சு போச்சுங்களா? ஒரு இடைத்தேர்தல் வைத்தல ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்று திமுக டெபாசிட் போச்சு. அதிமுக 2ஆம் இடம் வந்தது. அதிமுக அழிஞ்சு போச்சு, திமுக அழிஞ்சு போச்சா? இல்ல ஆர்கே நகர் வெற்றி பெற்ற தினகரன் வந்து ஆட்சி அமைச்சாரா? இல்ல பெருந்தொழில் வெற்றி பெற்ற 2ஆம் இடம் படித்த வைகோ ஆட்சி அமைச்சாரா? இது வல்ல தேர்தல் கணக்கு. தேர்தல் கணக்கு என்பது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து மக்கள் வாக்களிப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா நீங்க அதிமுக வெளியிட அறிக்கை படிங்க. இந்த அறிக்கையில் சொல்லப்படுகிற வரிக்கு வரி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. தமிழ்நாட்டில் இவ்வளவு குடும்பத்தின் பிள்ளையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறது திமுக. இந்த திமுகவுடைய பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பு அதிமுக உண்டு. அந்த பொறுப்பை தான் 2026 திமுகவை எதிர்த்து களம் கொண்டு அதிமுக வெற்றியை பெறுங்க. இதற்காக அனைத்து வகையிலும் அதிமுக செயல்படும். 2 ஆண்டுகள் பொறுத்து பாருங்க. இந்த இடைத்தேர்தல் கூட அதிமுக ஏன் போட்டியில்னு சொன்னா அதுதான் செயல்படும் அப்படின்னு சொல்றீங்க. 2026 வெற்றியை நோக்கி செயல்படும்னு சொல்றீங்க. ஆல்ரெடி 200க்கும் மேற்பட்டதுதான் எங்களோட டார்கெட் அப்படின்றத டார்கெட் பிக்ஸ் பண்ணி தன்னோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முப்பெரும் விழாவும் இந்த வெற்றி கொண்டாட்டம் மட்டும் இல்ல, அந்த தேர்தலுக்கான களத்தை அமைப்பதற்கான ஒரு தொடக்கம்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ணி தொடங்கப்பட்டிருக்கு? மேடம், 2019 38 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. அதிமுக ஒரே இடம் கிடைச்சது. அப்ப 38 பாருங்க, 6 தொகுதி கழிச்சு என்ன வருது? 228 தொகுதி வருது. அப்ப 228ல 2021 திமுக ஏன் ஜெயிக்கல? நடந்து முடிச்சு நாடாளுமன்ற தேர்தல் 40 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்தல். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்க, திருப்பூர் எடுத்துக்க, அந்த வேட்பாளர் அண்ணாமலை வச்சுக்க. அண்ணாமலையில தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ போட்டிட்டாரா? கோவை நாடாளுமன்ற வேட்பாளர். அப்ப நீ 221 வெற்றி பெற்று விட்டோம் எங்களுக்கு பலமாயிட்டு பேசுறீங்க. எம்எல்ஏ தேர்தல் அல்ல, எம்பி தேர்தல் வேறு, எம்எல்ஏ தேர்தல் பிரித்து பார்க்காமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வைத்துக் கொண்டு 221 தொகுதியிலே முன்னிலை வசித்தோம் சொல்லி போட்டு 200ல் வெல்வோம் என்று சொன்னால் பாஜக பெற்ற அனுபவத்தை திமுகவும் பெறுங்க. ஏற்கனவே திமுக பல முறை தமிழ்நாட்டில் 2 முறை திமுக, 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அதிமுக. அம்மா அவர்கள் 2 முறை தொடர்ந்து ஆட்சியில அதிமுக அமர வச்சாங்க. திமுக என்றைக்காவது 2 முறை ஆட்சிக்கு வர முடிந்தால் பாருங்க. நாங்க நிறைய தமிழ்நாட்டை பண்ணு பேசினாங்களுடைய 50 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் 32 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆண்டு இருக்கிறதுங்க. திமுகவை மக்கள் அதிகமான நாட்கள் தோற்கடிச்சே வச்சிருந்தாங்க. என்ன காரணம்? நீங்க சரியா பண்ணிதான் ஏன் தோற்கடிப்பாங்க? நிரந்தரமான வெற்றியை நீங்க பெறுவீர்கள் இல்லவா? ஒரு ஜோதி பாசு மாதிரி, நம்ம தமிழ்நாடு பத்தி பட்டு பேசுவோம். இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, அதற்கான பதில வாங்கலாம். திரு லெனின், இப்போ திமுகவிற்கு தொடர்ச்சியான வெற்றி கடந்த காலங்கள்லயும் கிடைச்சதில்ல அப்படின்னு திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த முப்பெரும் விழாக்கள் நடத்துறது மூலமா ஏற்கனவே பெற்ற நாடாளுமன்ற வெற்றியை காண்பித்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளம் அமைக்கிறது அப்படின்றது என்ன விதமான வியூகம்? இது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஒரு வியூகமா? இல்லை, பொதுவாக அரசியல் களம் அதை வைத்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்றைக்கி திமுக வெற்றி பெறலை, தொடர்ந்து எதிர்கட்சியில் இருந்ததுன்னா அன்றைக்கி பாஜக என்கிற ஒரு வகுப்பு வெறி பிடித்த மதவெறி அரசியல் கட்சி என்பது இல்லை. அப்போ காங்கிரஸ், மதச்சார்பற்ற காங்கிரஸ், மற்றவர்கள் தான். அப்போ போட்டி நமக்குள் இருந்தது. மதச்சார்பற்ற கட்சிகளுக்குள்ளேயே யார் அதிகமாக மக்களுக்கு செய்கிறோங்கிற போட்டி அந்த விஷயத்தில் தான் வந்தது. அதையும் இதையும் இப்போ நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியாது. மத்தியில் பாஜக ஆட்சி அதிமுகவினுடைய தயவோடு தான் சிஏஏ உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை, நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றியது, சட்டமாக்கியது. அப்போ நீங்கள் அந்த கொள்கையில், குறிக்கோளில், இப்போ நண்பர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதிமுக பலமான கட்சி தான், மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தான், எங்களுக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த செல்வாக்கை நீங்கள் என்ன பண்ணி கடந்த காலங்களில் என்ன எப்படி மடைமாற்றம் செய்வீங்க? நீங்க சொன்ன இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த அந்த கொள்கை சார்ந்த முடிவுகள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? நிச்சயமா சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நம்பிக்கையோடு வாக்களித்த அதே மக்கள் மாநிலத்திலேயும் ஒரு மாநில நலன் சார்ந்து இயங்குகிற அரசியல் தேவை என்ற உணர்வுக்கு வருகிறார்கள்.